ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஆனந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ துபாய் டு மதுரை ட்ராவலிங் வீடியோ. இந்த கோவிட்-19 டயத்தில் ஏர்போர்ட்டில் உள்ள என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொரோனாக்குள்ளே டெஸ்ட் எடுத்துருக்கணும். அது 72 ஹவர்ஸ் வந்து வேல்யூபுள் இருக்கணும். நம்ம எப்போ இந்தியாவுக்கு போகிறோமோ அந்த டயத்துக்குள்ளே இருக்கணும், 72 ஹவர்ஸு வேல்யூபுல்லாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணுறோம். டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாஸ் எடுக்கணும். துபாய் டு நம்ம எந்த ஊர் வில்லேஜுக்கு போகிறோமோ அந்த வில்லேஜ் நேம் வர நம்ம எடுக்கணும், இல்லை அந்த டிஸ்ட்ரிக் வர நம்ம எடுக்கணும் பாஸ். அடுத்து ஏர் சுவிதான்னு ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்மளுடைய பேர், டீட்டெயில்ஸ், அந்த ஃப்ளைட் நம்பர் எல்லாமே கேட்கும். அது டேரெக்டாக டெல்லியோடைய ஹெட் ஆஃபீஸில் போகும். இங்கேருந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதுக்கப்புறம் அதோடைய காண்டாக்ட் நம்பரும் கொடுப்பாங்க. ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணவே முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள நம்பர் போதும். அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க, இது மட்டும்தான். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். ஸோ அங்கே எப்படி கேட்குறாங்க, எந்த டயத்தில் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போகிற ஏர்போர்ட் வந்து டெர்மினல் 2. ஸோ இதுதான் அந்த ஏர்போர்ட். இதுதான் ஏர்போர்ட்டுடைய என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் இருக்கும். நம்ம ஃப்ளைட் எத்தனை மணிக்கு போகுது, எந்த கவுண்ட்ரு போகுது அப்படின்னு இதில் டிஸ்பிளேல எல்லாமே காட்டும். அது வழியாக போகலாம். அந்த கவுண்டருக்குள்ளே போனோன்னே அவங்க கேட்குறது பாஸ்போர்ட்டு, ஏர் டிக்கெட்டு. அதுக்கடுத்து நம்ம ஏர் இண்டியாவில் புக் பண்ணி வச்சுருக்க அந்த ஏர் சோதாங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஃபார்ம் கேட்பாங்க. இதுதான் அந்த ஃபார்ம். அதில் புக் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தான் இங்கே காட்டணும். இதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா பாஸ். நம்ம EA டு ராமநாதபுரம் போகிறோம், அதனால் அந்த பாஸ். இது வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்த டிக்கெட். அதுக்கப்புறம் இது எல்லா வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நமக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக அடுத்த கவுண்டருக்கு நம்ம போகிறோம். அதான் இமிக்ரேஷன் கவுண்ட்ரு. அதில் வந்து நம்ம பாஸ்போர்ட் வந்து ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐஸ் ஸ்கேனிங் நடக்கும். அது வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் அந்த லோக்கல்ஸில் உள்ளவங்க தான் பண்ணுவாங்க. அந்த அரபிஸ் தான் உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் எடுக்க முடியலை. அது முடித்ததுக்கப்புறம் நமக்கு அவங்க ஒரு கேட் நம்பர் சொல்லுவாங்க. அந்த கேட் நம்பர் F8. அங்கே தான் நம்ம ஃப்ளைட் வரும். ஸோ அந்த வெயிட்டிங் ஹாலில் போய் நம்ம உட்காந்துருக்குறோம். நம்ம ஃப்ளைட் ஒன்ஸ் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, க்யூவில் வாங்க அப்படின்னு. நம்ம க்யூவில் நிற்கும் போதே ஹேண்ட் லக்கேஜ் வந்து 10 kgனா அதுக்குள்ளே அந்த வெயிட் ஸ்கேல் எடுத்து கொண்டு வந்து வச்சுருவாங்க. 10 kgக்கு எபோவ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு உள்ள நம்ம அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். இந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு ஆளையும் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்ம போகிற கேட் வந்து F7. அதில் போயிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஏர்போர்ட் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது. அந்த பஸ்ஸில் தான் பிக்கப் பண்ணி நம்மளை டேரெக்டாக ஃப்ளைட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் அந்த ஏர்போர்ட் பஸ். ஸோ பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம லோக்கல் பஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி மாஸ்க் கவர் கொடுத்து எல்லாம் பக்காவாக சேஃப்டியாக தான் அனுப்பி வைப்பாங்க அந்த பஸ்ஸில். ஸோ அந்த பஸ் கரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா, நம்ம ஏர்ஃப்ளைட் எங்கே நிற்குதோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகும். ஸோ நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் போகிறதுனால இந்த பஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸை நோக்கி போகுது. இதுதான் இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம வரும் முன்னாடியே நம்மளுடைய லக்கேஜ்லாம் வந்துருச்சு. நம்ம இங்கே இமிக்ரேஷன் ஆஃபீஸில் உள்ள அந்த என்கொயரிலாம் முடிச்சுட்டு வரும்னே நம்ம லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே லோடிங் பண்ணிடுவாங்க. ஸோ 1 by 1 அந்த ட்ரோலியில் வருது.
ஸோ பஸ் வந்து இறங்கிருச்சு. இப்போ எல்லோரும் 1 பை 1 உள்ளே போகிறோம். இப்போ நம்மளுடைய சீட் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க டிக்கெட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அங்கேயே இந்த மாதிரி ஒரு சீட் கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு. இதில் 11E இருக்கிறது தான் நம்ம ஃப்ளைட் சீட்டு. கரெக்டாக நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம சீட்லேயே அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பாக்ஸில் 2 பப்ஸ் போட்டு ஒரு கேக் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டிலு. இது வந்து ஃபுட்டு. அடுத்து கொரோனா ட்ரெஸ்ஸு, அதாவது அந்த சேஃப்டி ட்ரெஸ்ஸு, அதுக்கு உள்ள சானிடைசர், அதுக்கப்புறம் மாஸ்க், இந்த மாதிரி எல்லாமே சேஃப்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறணும். அப்போ தான் ட்ராவல் பண்ணவே முடியும். ஒரு 6 பாக்கெட் இருக்குது ஹேண்ட் சானிடைசர். இது முடிஞ்சு அப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கிடலாம். மேலே உள்ள பட்டனை அமுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நமக்கே சர்வீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நீ பறக்க வேண்டியது தான். துபாய் டைம் 1:30க்கு கிளம்புது துபாயில். ஸோ மதுரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6:30க்கு அரைவல் ஆயிரும். இதுதான் அந்த மதுரை. அரைவல் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கிடும்.
அவ்வளோதாங்க, வெற்றிகரமாக வந்து மதுரையில் இறங்கியாச்சு. இனி மதுரை இமிக்ரேஷனில் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு வெளியே வர வேண்டியதான். மதுரை ஏர்போர்ட்லேயே கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதோடைய ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசல்ட் வர நம்மளை வீட்டிலே இருக்க சொல்லுவாங்க குவாரண்டைனில். ஸோ இதுதான் அந்த கொரோனா டெஸ்ட் எடுத்தது. இது எடுத்து 3ஆவது நாள் நமக்கு ரிசல்ட் வந்துடும் நம்ம மொபைல் நம்பருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.